வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே, உங்கள் ராசியின் 9ஆம் இடமான சிம்ம ராசிக்குள்ளர நமக்கு உத்திர நட்சத்திரத்தில் சந்திர பகவான் பிரயாணம் செய்கிறார். 9ஆம் இடம் அப்படின்னாலே தந்தை அப்படிங்கிற எண்ணங்கள் மனதில் வரும். அவரால் வரக்கூடிய சுகங்கள் உங்களுக்கு உண்டாகும், தன வரவு உண்டாகும். வாழ்க்கையிலே கௌரவ பதவி எதிர்பார்ப்பவர்களுக்கு நல்ல கௌரவ பதவி கிடைக்கும். முக்கியமாக திருவிழா காலங்களிலே உங்களுக்கு முதல் மரியாதை கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. 9ஆம் இடமே அயன சயன போகஸ்தானம் அப்படின்னும் உண்டு. அதனால் உங்களுக்கு அந்த விஷயத்திலும் சௌகரியங்கள் நிறைய கிடைக்கும். கன்னிராசிக்குள்ளே வரும்போது உங்கள் ராசியின் 10ஆம் இடம் ஆகிவிடுகிறது. அதனால் வரக்கூடிய விஷயங்களானது உங்கள் தொழில் முறையிலே நல்ல வித மாற்றங்கள் கொடுக்கும். பண விஷயங்களிலும் நிறைய கொஞ்சம் அலைஞ்சு தெரிஞ்சு கொடுக்கல் வாங்கல் சீராக அமைவதற்கு முயற்சி செய்து முடித்து விடுவீர்கள். கர்ம யோகியாக இருப்பீர்கள். லாபஸ்தானமான துலா ராசிக்குள்ளர பிரவேசம் செய்யக்கூடிய சந்திர பகவான் உங்கள் வாழ்க்கையிலே மாற்றங்களை கொண்டு வருவார். புதிய வாகனங்கள் வாங்குவதற்கான எண்ணங்களை கொண்டு வருவீர்கள். பிரபலங்களை மீட் பண்ணி அவங்களுடைய அந்த ஸ்டைல் அப்படிங்கிறத கொஞ்சம் எடுத்துப்பீங்க. கொஞ்சம் யூடியூப்லாம் அதுக்கேற்ற ரிலேட்டடான மேட்டர்ஸ்லாம் கொஞ்சம் பார்த்து அவங்கள அப்டேட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறதும் இருக்கும். பத்திரிகை துறையில் இருக்கும் பத்திரிகை ஆசிரியர்களுக்கு ஒரு நல்ல ஒரு காலமாக இந்த வாரம் அமைய இருக்கிறது. 12ஆம் இடமான விருச்சிக ராசிக்குள்ளரே அனுஷ நட்சத்திரத்தில் இந்த சந்திர பகவானின் பிரயாணமானது தாய் வழி செலவுகள் வந்து சேர்வதற்கான வாய்ப்புகளும், சில அன்பர்களுக்கு வீடு வாகனத்திலே செலவுகளும் மாற்றங்கள் ரெனோவேஷன் போன்ற விஷயங்களினாலே எக்ஸ்ட்ரா செலவும் வருவதற்கு வாய்ப்புகள் இந்த வாரத்திலே இருக்கிறது. இந்த வாரத்திலே விநாயக சதுர்த்தி அன்று விநாயகப் பெருமானை வழிபடுவதனாலே அனைத்து விதமான கஷ்டங்களும் விலகிவிடும் என்ற குறிப்பையும் நீங்கள் மனதில் கொண்டீர்களானால்